ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற உமன்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உமன்ஸுக்கு மட்டும் எந்தெந்த பேங்க்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 2022 ஒரு டாப் 4 வந்து என்ன பேங்க்ஸ் வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க, அது வந்து என்ன டைப் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து நம்ம பேங்க்ஸில் அவைலபிள் இருக்குது. அது வந்து நமக்கு தெரியாமே போயிடுது. வந்து ஒரு மென்னாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் அம்மா மேலேயோ இல்லை உங்கள் ஒய்ஃப் மேலேயோ பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணி ஒரு குழு மாதிரி ஜாயின் பண்ணி அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸில் கொடுக்குறாங்க, ஒரு கன்செஷன் ரேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான லோன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேங்க்ஸ் வந்து. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம்ங்க. வாங்க ஃபர்தராக ஸ்கிப் பண்ணால் வேறு வீடியோக்குள்ளே போனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் 4 லோன்ஸ் வந்து எந்த லோன்ஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து மினிமம் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட சில பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோக்குள்ளே வாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க என்னென்ன பேங்க்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ரிட்டர்ன் பீரியட் இருக்குது அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைனப்பில் இருக்கிற ஃபஸ்ட் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீனா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீனா சக்தி ஸ்கீம் பை தீனா பேங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இன்னும் சக்தி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் என்டர்பிரனர்ஸை ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அவங்கள வந்து ஒரு லைனப்பிலிருந்து கொஞ்சம் மேலே தூக்கி விடணும். ஒரு லோன் அசிஸ்டன்ஸ் கொடுத்து கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுத்து அவங்க ஒரு மைக்ரோ கிரெடிட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் பிஸ்னஸ், அலைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ரன் பண்ணுறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீனா சக்தி ஸ்கீம் பை தீனா பேங்க் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து உதவுதுங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். அது ஒன்லி ஃபார் உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அப் டு வந்து 20 லட்சத்து வரைக்கும் இந்த லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டேர்ம் லோன் சைடும் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் லோனும் கொடுப்பாங்க. ஒரு 25% கன்செஷன் ரேட்டில் நார்மலாக ஒருத்தருக்கு லோன் எப்படி கொடுக்குறாங்களோ அதிலிருந்து ஒரு 25% கம்மியாக வந்து இந்த லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம லைனப்பில் இருக்கிற அடுத்து வர்ற செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா, செகண்ட் லோன் என்னென்னு பார்த்தீங்களுக்கு வந்து மகிழா உதயம் நிதி ஸ்கீம் பை பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. இந்த பஞ்சாப் பிஎன்பி பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உமன் என்டர்பிரனர்ஸ் சப்போர்ட் பண்ணுற வாக்கில் பார்த்தீங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த 3 கேட்டகரி கீழே வர்ற பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப் டு 10 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீமு கீழே வந்து உதயம் நிதி ஸ்கீம் பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரீபேமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 10 years வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது லைனப்பில் இருக்கிற தேர்டு பேங்க் என்ன ஸ்கீம், என்ன பேங்க் லோன் வந்து என்டர்பிரனர்ஸுக்கு அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ரிசல்ட் பார்க்குறப்போ முத்ரா யோஜனா ஃபார் உமன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. இந்த ஸ்கீம் வந்து என்ன இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு பேங்க்குமே ஸ்டார்ட் பண்ண கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனா ஃபார் உமன்ஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ், பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு ரீசெண்டான ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோன் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவுமுங்க. யாரெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் உமன், ஒரு குழு அப்படிம்பாங்களே, ஒரு மகளிர் சுயஉதவி குழுமாங்களே, அது மாதிரி சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் போன மாதிரி பார்லர்ஸு, சலூன்ஸு, ஸ்பாஸு, டெய்லரிங் ஷாப்ஸு, டியூஷன் சென்டர்ஸு, அதே மாதிரி கேட்ரிங் சர்வீசஸ்ஸு, ட்ரெண்டிங்கான கேட்ரிங் சர்வீசஸ், ட்ராவலிங் கேட்ரிங் சர்வீசஸ், இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் லோன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் தேவை கிடையாது. நோ கொலாட்ரல் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் லோன்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முத்ரா யோஜனா ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்து வந்து லைனப்பில் இருக்கிற 4th பிஸ்னஸ் லோன் என்ன பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஸ்கீம் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அகைன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து டாப் 4ல் வந்துருக்குது. இது என்ன பார்த்தீங்களுக்கு வந்து யாரெல்லாம் எந்தெந்த உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லேட்ஸ் டு ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப் டு 50,000 வரைக்கும் லோன் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் 50,000ங்கிறது. பட் ஆனால் ஒரு நார்மல் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 50,000 அப்படிங்கிற கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவ தான் செய்யும். மினிமம் ரீபேமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 36 months வந்து மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காகட்டும், ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்காகட்டும், ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்காகட்டும், அதே மாதிரி வாட்டர் ஃபில்டர்ஸ் வாங்குறதுக்காகட்டும், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து உள்ளே என்னென்னலாம் வேங்கணும், இதை இன்டீரியர் செட்டப் பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஐடியாஸ் வந்து
இது மாதிரி வந்து அந்த செலவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் லோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. அதே மாதிரி கம்பெனி அசட்டை வந்து நீங்கள் வந்து கொலாட்டலாக அவங்க வந்து பேங்க் வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி கேரண்டர் வந்து கண்டிப்பாக 2 பேர் தேவைப்படுவாங்க, விட்னஸ் 2 பேர் தேவைப்படுவாங்க, சைன் போடணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு மேலே 60 வருஷத்துக்கு உள்ளே இருந்தாங்கன்னா ஒரு உமன் என்டர்பிரனர் இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இன்றைக்கி வந்து டாப் 4 லோன்ஸ் வந்து ஒரு எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க. அடுத்து டாப் 4 லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டாப் 8 லோன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பேங்க்ஸ் மேனேஜர்ஸ் டச் பேஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து எந்த பேங்க்ஸ் நியரஸ்ட்டாக இருக்குதோ, ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் ஆகட்டும், PSU பேங்க்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அந்த மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன வகையான லோன் தேவைப்படுது, உங்கள் கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சார்ட் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டிக் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது எங்கள் பேங்க்கில் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு உங்கள் தாலுக் ஆஃபீஸோ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் சைடு வந்து உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும், என்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து அவங்களுமே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் அவைலபிள் இருக்குதுங்க. நம்ம இதே மாதிரி கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய டைப் ஆஃப் சீரீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் விஜய், பாய், see you.